வணக்கம். நீங்கள் ஒரு சிந்தனை வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை சொல்லிக்கல கேள்வி கேட்பினோம். அப்போ அந்த கேள்வி கேட்குற ஆளில் நீங்கள் கவனிக்கணும். ஏனெண்டா சிலர் உண்மையிலேயே விளங்காத விஷயத்தை விளங்க முயற்சிக்கிற ஆக்களாக இருப்பினோம். சில பேர் முடிவை எடுத்துட்டு தான் பேர்ந்து உங்களை கேள்வி கேட்பினோம். அப்போ அது விளங்குறதுக்காக இல்லை, உங்களை குழப்புறதுக்காக கேள்வி கேட்கணும். இதை எப்படி வித்தியாசம் காண்றேன்டா, அந்த விளங்குறதுக்காக கேள்வி கேட்கிறவன் ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு அவனுக்கு விளங்கிட்டு தெளிவடைஞ்சிட்டானண்டா ஓகே, அடுத்த கேள்வி அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்பான். விளங்குதோ? பிறகு அடுத்த கேள்வி அதை தாண்டி கேட்பான். ஓகே, இப்போ விளங்கிட்டு தான் நீங்கள் சொல்கிற சரி, அப்படி இது ஓகே இப்படின்னு சொல்லி போய் கொண்டிருப்பான். ஆனால் ஏற்கனவே முடிவெடுத்துட்டு கேள்வி கேட்க வர்றானല്ലോ, அவன் எப்படி கேட்பான்டா, ஒரு கேள்வியை கேட்பான், அந்த கேள்வியை சுற்றி 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 வேறு விதமாக எல்லாம் கேட்பான். தெரியும், நீங்கள் எத்தனை நேரம் விளங்கப்படுத்தினாலும் அவன் விளங்குற மாதிரியே இருக்காது. அவன் திரும்ப திரும்ப அதையே சுற்றி சுற்றி கேள்வி கொண்டிருப்பான். அது ஏனெண்டா அவன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டான். உங்களோட சிந்தனை சரியில்லை, நீங்கள் பிள்ளை, உங்களோட சிந்தனை பிள்ளை என்ற முடிவெடுத்துட்டான். அந்த முடிவெடுத்தால உங்களால் மாற்ற இயலாது, அந்த ஆளை மாற்றவே இயலாது. ஏன்னா அவன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டு தான் வந்திருக்கிறான். அப்போ அவன் இப்படியானவர்களே கடந்து போகிறது தான் உங்களுக்கு நல்லம். ஏண்டா இவனுக்கே பதிலை சொல்லி கொண்டிருந்தீங்கண்டா நீங்கள் பிறகு களைச்சி போடுவீங்க. அவன் உண்மையாக அறியணுமென்று நினைக்கிறவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லாமல் போயிடும், உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். அப்போ அதனால் இப்படியானவர்களை பதிலை சொல்லுங்கோ, ஒருக்கா பதில் சொல்லி கேட்க இல்லையோ விட்டுட்டு போய் கொண்டிருங்கோ. சுற்றி சுற்றி வட்டம் அடித்து கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்காங்க.